51,700 put 345ல 345 yes 345ல 51,700 put. The reason is ஒரு downward movement இருக்குது. இந்த ஸ்பாட் ப்ரைஸ் 51,750ல ஒரு டவுன்வர்ட் மூவ்மெண்ட். இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு நல்ல ஃபால் கிடைக்க போகுது. அங்கே ஃபைனல் சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்குது. பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி நேற்று பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆனதுனால இன்றைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ப்ரீமியம் டிகே ஆகும். புட் சைடு அண்ட் கால் சைடு நம்மளுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி ஒரே ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். டார்கெட் பார்த்தீங்கன்னா 415 இஸ் த டார்கெட்டு. 405ல பண்ணிவிட்டு அடுத்தது செகண்ட் டார்கெட் 415 வரைக்கும் இருக்குது ஒரு டார்கெட்டு. இப்போதைக்கு நம்ம 405 கிடைச்சாலுமே பெரிய விஷயமா தான் இருக்குது. மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேண்டல்ஸ் தான் நிறைய இருக்குது. எஸ் வெயிட் பண்ணுங்க. இந்த பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வி ஆர் டார்கெட்டிங் டுடே லைக் 56 to 60 பாயிண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு டார்கெட் 65 பாயிண்ட்ஸ் கிட்ட வைப்போம். இன்றைக்கி டார்கெட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பாட் ப்ரைஸும் கீழே இருக்குது. 59 to 60 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். ஸ்பாட் ப்ரைஸில் நல்லாவே இறங்கிட்டு வருது. ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள். பேங்க் நிஃப்டி நம்ம சப்போர்ட் பிரேக் ஆகிட்டு கீழே வருது. கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்டே பண்ணலாம். புட் சைடில் 51,700 புட்டில் ஸ்டே பண்ணுங்க. சப்போர்ட்டை கொஞ்சம் பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிட்டுருக்குது. அழகாக இருக்கும். கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கும். கொஞ்சம் சைட்வைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் வெயிட் பண்ணுங்க. ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருந்தால் பரவாயில்ல. இப்போதைக்கு நம்மளுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் தான் வந்திருக்கும். அப்ராக்சிமேட்டாக how much you have come பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. மேலே கொஞ்சம் ரிட்ரேஸ் ஆகும். சின்னதாக, ரொம்ப பெருசாலாம் ரிட்ரேஸ் ஆகாது. 51,700 புட்டில் வாட்ச் பண்ணுங்க. ஒரு 60 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பாசிபிலிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நிஃப்டி பேங்க் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு ப்ராப்ளம் தான் இருக்குது. கொஞ்சம் இப்போ இறங்குது, நல்லா இறங்குது. எஸ் இந்த மாதிரி கொஞ்சம் மேலே போவோம். ஸ்பாட்டில் பாருங்கள் 51,758 பிரேக் பண்ணிகிட்ருக்கு. அது பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் மூவ்மெண்ட் கிடைக்கும். பட் இருந்தாலும் ப்ரீமியம் டிகே ஆகிருக்குது பாருங்க 51,700 புட்டில். புட் சைடு ஸ்பாட்டில் டவுன் டர்ன் இருந்தால் கூட நம்மளுக்கு ப்ரீமியம் போல் பாருங்கள் மேலே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். 9:15 to 10:30 டெய்லி ட்ரேடுக்கு வருவோம். தனில் ட்ரேட் பண்ணுவோம். ஆப்ஷன்ஸ், ஒன்லி ஆப்ஷன்ஸ். வி டூ ஒன்லி இன் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்ட பிறகு டெஃபினட்டாக வி வில் கம் வித் யூடியூப். இப்போதைக்கு கூகுள் மீட் அண்ட் அதர் மோட்ஸில் லைவ் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பேருக்கு தான். ஸோ ஒரு ஃபுல் ஸ்விட்சாக செய்யணும்னா ஒரு 500 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் வந்துட்ட உடனே டெஃபினெட்லி வில் கம் லைவ்னா யூடியூப் பர்ஃபெக்டாக. பட் அந்த டைமில் இது மாதிரி எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. 51,660 வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. போது மூவ்மெண்ட்டு நம்மளுக்கு 51,700 புட் சைடு பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் கிடைக்கணும் நம்மளுக்கு. இப்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக தாங்குது. நேற்று மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ தனில் பிகினர்ஸாக இருந்தால் கூட வி வில் ஹெல்ப் யூ அவுட். ஹவு டு என்டர் த ட்ரேடு, ஹவு டு லாகின், இந்த 3 சிஸ்டம்ஸில் எப்படி 3 பிளாட் பண்ணுறது, சென்டரில் ஸ்பாட் வச்சுட்டு சைடில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி அலாட் பண்ணுறது, செலக்ட் பண்ணுறது, ஆல் தோஸ் திங்ஸ் வில் டீச் யூ ஒன்ஸ் வி கம் லைவ். இப்போதைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்க தெரியலனா கூட ஹவு டு என்டர் த ட்ரேட், என்ட்ரி, எக்ஸிட், வாட் இஸ் த ஸ்டாப் லாஸ், எவ்வளோ வைக்கிறோம். 5 பாயிண்ட்ஸ் தான் நம்ம வைப்போம். 5 to 6 பாயிண்ட்ஸ். 345 கீழே ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வைப்போம் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். 10 ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம், போதும், ஜாஸ்தி வேணாம். 345 கீழே. பட் இருந்தாலும் வராது ஸ்டாப் லாஸ். இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் கூட தேவையில்லை. இதில் ஒரு 20% போச்சுன்னா எக்ஸிட் பண்ணலாம். பட் நான் கொஞ்சம் ரீட்டைன் பண்ணுவேன். ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கணும், இல்லை நம்ம டார்கெட் அடிக்கணும். திஸ் இஸ் வாட் ஐ டூ இட் யூஸ்வலி. ஒன்று 345க்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வைக்கலாம். இப்போ நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 60 பாயிண்ட்ஸ்க்கு ஒரு 10 பாயிண்ட் கூட ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். பட் நம்ம ஒரு 6-7 பார்க்கலாம். பட் ஒன்ஸ் த மூவ்மெண்ட் நம்மளுக்கு ஸ்டேபிளாக இப்போ தெரியுது, புட் சைடு தான் இருக்குது மூவ்மெண்ட்டுன்னு. ஏன்னா 51,660க்கு மேலே ஒரு ரிவர்சல் கிடைக்கும் ஸ்பாட்டில். இப்போதைக்கு 32 பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்குது. 32 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துடுச்சு. ஸ்டே பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 32 யூஸ்வலி டெய்லி நம்ம 40 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா ஒரு 8 பாயிண்ட்ஸில் நம்ம டார்கெட் முடிஞ்சிடும். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் எக்ஸ்ட்ரா டார்கெட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டார்கெட்டுக்கு மிஞ்சி தான் நம்ம 40 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு வந்தாச்சு. பட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இன்றைக்கி கிடைக்கும்னு பார்க்குறோம். வில் ட்ரை இட். பட் இன்றைக்கி மூவ்மெண்ட் இருக்குது. ஏன்னா காலையில் நல்ல மூவ்மெண்ட் போயிடுச்சு.
அதனால் கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை எடுக்கிறதுக்கு வரும் ஸ்பாட்டில். நிஃப்டி பேங்க் இது ஸ்பாட்டில் கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த 51,700 புட்டை நிறைய பேர் ஷார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. டார்கெட் 2 பார்த்தீங்கன்னா 415 வரைக்கும் இன்றைக்கி அவைலபிலிட்டி டார்கெட் இருக்குது. பட் அவ்வளோ தூரம் வெயிட் பண்ணணுமான்றது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம 60 பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம். அந்த 60க்கு மேலே நீங்கள் பண்ணணும், இன்னொரு 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது 10 பாயிண்ட்னும் போது 70 பாயிண்ட்ஸ் 71 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம டார்கெட் 75 பாயிண்ட்ஸ் கிட்ட வருது. யூ கேன் வெயிட், ஏன்னா இப்போ ஆல்ரெடி வி ஆர் இன் ப்ராஃபிட் சைடு, அதனால ஸ்டே பண்ணலாம். கொஞ்சத்துக்கும் பாருங்கள் ரிட்ரேஸ் ஆகுது, வெயிட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு 51,758க்கு கீழே தான் இருக்குது ஸ்பாட்டு. இப்போ ரிட்ரேஸ் ஆகி மேலே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு ரிட்ரேஸ் ஆகிட்டு மேலே போவோம். வெயிட் பண்ணுங்க, ட்ரேட்லேயே ஸ்டே பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யூஸ்வலாக எக்ஸிட் பண்ணோன்னா பண்ணியிருக்கலாம், பட் நம்ம பண்ணலை. எய்தர் வி ஷுட் கிவ் த டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ்ன்னு இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா மூமெண்ட் இங்கே நம்ம சப்போர்ட்டு கீழே வந்துச்சு நிஃப்டி பேங்க்கில், அதனால் வி ஆர் வெயிட்டிங் இட். அதே சப்போர்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா வி வுட் நாட் ஹவ் ஸ்டேட் இந்த ட்ரேட் விட் ஹவ் எக்ஸிட் பண்ணிட்டு இருப்போம் இவ்வளோ சீக்கிரத்துக்கு. 51,758க்கு மேலே இதே விஷயம் நடந்திருந்தால் நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு இருப்போம். சின்ஸ் 51,758 பிரேக் பண்ணிட்டு கீழே நடக்கிறதுனால ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கும் இன்னும் வாய்ப்பு இருக்குதுன்னு வி ஆர் பிலீவிங் அண்ட் வி ஆர் ஸ்டேயிங் இந்த ட்ரேட். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் கொடுத்துட்டு 5 போதும், பட் ஒரு 6-7 கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு 60 பாயிண்ட் எடுக்கணும்னு நம்ம ப்ராஃபிட் பண்ணும் போது ஒரு 10 பாயிண்ட் அட்லீஸ்ட் ஒரு 8 பாயிண்ட்னா கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் வால்யூம் குறைச்சிக்கலாம். இப்போ இன்றைக்கி ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 341 எடுக்கிற மாதிரி 345னா அப்ராக்சிமேட்லி ஒரு 20,000 ரூபாய்க்கிட்ட ஒரு 4 லாட் கிடச்சிடும். ஒரு 60 பாயிண்ட் வந்தால் கூட அப்ராக்சிமேட்டாக 20,000 ருபீஸில் ஒரு 4,200 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணிருக்கோம். 4,000 ருபீஸ் 20,000 ரூபான்றது நல்ல காசு இன்றைக்கி. சப்போஸ் வி கெட் த டார்கெட், அதனால் அது ட்ரேட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி நம்ம 10:30க்கு மேலே ட்ரேட் பண்ண மாட்டோம். சப்போஸ் ட்ரேட் கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒரு 1/2 hour 45 minutes எக்ஸ்ட்ரா இருப்போம். யூஸ்வலாக இவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். நேற்றெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிடுச்சு 5 minutesல. இன்றைக்கி கொஞ்சம் நேரம் வீடியோ பெருசாக போகுது. நேற்றெல்லாம் 5 minutesல கிடச்சிது. ஒரு நாளைக்கு கிடச்சிடும். நம்ம 9:15 to 10:30 தான் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஃபுல் டே நம்ம மூவ்மெண்ட்டை வாட்ச் பண்ணிவிட்டு மார்க்கெட் 700 பாயிண்ட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் போகிறதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிட்ரேஸ் ஆகும். 51,758க்கு மேலே போச்சுன்னா தான் நம்ம வெளியே வருவோம். ஸ்பாட் சைடில் 51,758க்கு மேலே போகும்போது தான் நம்ம வெளியே வருவோம். அது வரைக்கும் ட்ரேடில் இருப்போம். அங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது நம்மளுக்கு, அதுக்கு மேலே போகக்கூடாது. 51,758க்கு மேலே போகக்கூடாது கொஞ்சம் நேரத்துக்கு, அதுக்குள்ளே நம்ம டார்கெட் கிடச்சிடும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு. இப்போதைக்கு அது ஏற விடாது. அது ஒன்ஸ் த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 51,758க்கு மேலே போச்சுன்னா ஒரு க்ரீன் கேண்டில், அப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிவிடுவோம் ட்ரேட்லேருந்து. பட் யூஸ்வலாக இப்போதைக்கு நடக்கலை, கீழே இருக்கிறதுனால புட் சைட்லேயே இருக்கிறோம் நம்ம. அது ப்ரீமியம் டிகே பண்ணுறதுக்காக அப்படி பண்ணுறது, கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா வாலட்டிலிட்டி இன்றைக்கி டபுள் சைடும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், கால் சைடும் அடிக்குது, புட் சைடும் அடிக்குது. ஒரு ரிட்ரேஸ் ஆகி இப்படி போவோம் மேலே. டோன்ட் வரி, வந்துடுச்சு மேலே க்ரீன் கேண்டில். 51,700 புட்டில் இப்போ க்ரீன் கேண்டில் க்ளீனாக தெரியுது பாருங்க. எஸ், கொஞ்சம் கஷ்டம் தான் இன்றைக்கி ட்ரேடர்ஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்குது. புட் சைடில் நம்மளுக்கு அழகாக இறங்குது. 51,758 கீழே அழகாக இறங்கிட்டுருக்கு க்ளீனாக. 51,758 கீழே புட் சைடில் க்ளீனாக இறங்குது. ட்ரேட்லேயே இருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஸ்டாப் லாஸை கூட 345 கூட டச் ஆகலை. ஒரு 2 பாயிண்ட்டு கீழே 3 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது கூட பாருங்கள், ஸ்டாப் லாஸை மட்டும் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. அங்கே கொஞ்சம் கீழே வச்சுருந்தாங்கன்னா அந்த ரெட் கேண்டில் கீழே அவங்கள்தெல்லாம் அடிச்சிட்ருக்கோம். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் லேர்னிங்காக இருக்கும் இன்றைக்கி பார்க்குறவங்களுக்கு. கொஞ்சம் ஸ்டே பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சுன்னா லாட் சைஸ் ஒரு 2 லாட் கூட போட்டுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு 10,000 ரூபாயில் 2 லாட் கிடச்சிடும். 2 லாட்டை போட்டுட்டு, ஏன்னா 60 பாயிண்ட் என்னும்போது 2,000 ரூபா ஒரு நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணிங்க கூட 10,000 ரூபாயில் மோர் தென் என்ன. 10,000 ரூபாயில் 2,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா நல்ல ப்ராஃபிட். அது ஒரு 35-40%. உங்களுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ட்ரேட் இருக்கும் என்ட்ரி எக்ஸிட்னா வால்யூம் குறைச்சிக்கோங்க, லாட் சைஸை சின்னது பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. லேர்னிங்க்கு 2 லாட்டில் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப கம்மி லாட் எடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ரோக்கரேஜ்லலாம் ஒன்றுமே நிற்காது. 31 பாயிண்ட்ஸ் வந்துடுச்சு நம்மளுக்கு.
நம்ம அங்கேயே கூட வந்துட்டுக்கலாம் ஒரு 40 பாயிண்ட்ஸில். பட் வி ஆர் பிளானிங் ஃபார் 406 டுடே. வில் வெயிட். 406 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 414 பார்க்கலாம். பட் 414 இன்னைக்கு வெயிட் பண்ண வேணாம். பட் வர வாய்ப்பு இருக்குது. 100% நல்ல டவுன் ட்ரெண்ட் கிடைக்குது. பெரிய ரெட் கேண்டில் கிடைக்குது. இந்த நிஃப்டி பேங்க் வந்து 51,660ல் ரிவர்சல் எடுத்துரும். அதுக்கு மேலே நம்ம ட்ரேடில் இருக்கக்கூடாது. புட் சைடில் 51,661 வரைக்கும் ட்ரேடில் இருக்கலாம். அதுக்கு மேலே அது ரிவர்சல் ஆகிடும். ஸோ வி ஆர் கோயிங் டு எக்ஸிட். அதுக்குள்ளேயே நம்மளுக்கு எவ்வளோ டார்கெட் வருதோ எடுத்துன்னு வெளியே வந்துடுவோம். 51,661 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்பாட் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் போவோம். பட் வி டோன்ட் வாண்ட் இட். நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. நம்ம டார்கெட் என்ன 40 பர் டே. இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னும் போது டேக்கிங் ரிஸ்க். நேற்றும் நல்ல ப்ராஃபிட் தான் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். கண்டினியூஸாக ப்ராஃபிட் தான் வந்துட்டுருக்குது நம்மளுக்கு டெய்லி. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 9:15லேருந்து 10:30க்கு ஃப்ரீயாக இருக்கிறவங்க தே கேன் பிளான். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 500 சப்ஸ்கிரைபர் வந்துட்டா வில் கம் வித் யூடியூப் லைவ். இப்போதைக்கு நாங்கள் கூகுள் மீட்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் வச்சு வெறும் கிளாஸ் பசங்களை மட்டும் வச்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பீப்புள் ஹூ ஆர் டேக்கிங் லேர்னிங் பர்பஸ்க்கு ஒரு 30 பாயிண்ட்டுக்கு 40 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1,500 ஒரு நாளைக்கு. எஸ், இப்போ நல்லா இருக்குது. ஸ்பாட் சைட் பாருங்கள். 406 ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பராக ஒரு கேண்டில் வருது. நல்லா சூப்பராக ஒரு கேண்டில் போயிட்டுருக்கு. இப்போ அவர் 406 வரைக்கும் நம்ம டார்கெட் இருக்கும். 406ல் நம்ம டார்கெட் இருக்கு. அப்படியே வாட்ச் பண்ணிருங்க. கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்குது. நல்ல நாலேஜபிளாக இருக்கும். கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்க. எஸ், இப்போ ஸ்பாட் சைடும் நல்லா போயிட்டுருக்கு. கீழ்க்க நம்மளுக்கு டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு நல்லா கிட்ட வந்துடுச்சு. இன்னொரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இருக்குது. அவ்வளோதான். இன்னொரு 4-5 பாயிண்ட் இருக்குது. 7.8 பாயிண்ட்டு. நல்ல ரெட் கேண்டில் நல்லா ஹெவியாக பிரேக் டவுன் ஆகின்னு போயிருக்குது. 51,661க்கு கீழே நம்ம அந்த தொடும் போது நம்ம எக்ஸிட் ஆகிட்டு இருக்கணும். அதுதான் நம்ம பிளான். புட் சைடு எக்ஸிட் ஆகிடணும். 51,661 அது டச் ஆகும்போது வி ஷுட் ஹவ் எக்ஸிட்டட் புட் சைடு. திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜி டுடே வி ஆர் ஒர்க்கிங் அவுட். ஏன்னா இதுக்கு மேலே ரிவர்சல் ஆகிடும். மேலே போயிட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போதா இல்லையா தெரில. பட் டெஃபினட்டாக இங்கேருந்து ரிவர்சல் ஆகிடும். அதனால வி ஆர் நாட் கோயிங் டு ஸ்டே. ஸ்பாட் சைட் பார்த்துட்டு புட் சைடில் ட்ரேட் பண்ணணும். பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க. வி வில் ஈவன் கிவ் யூ அ கிளாஸ் செஷன், ஃப்ரீ செஷன் ஹவு டு டூ. பட் ட்ரேடிங் நாங்கள் ஃபுல் டே உட்காந்து ஒரு யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனுக்காக நாங்கள் பண்ணுறது இல்லை. வி வாண்ட் சம் நம்பர்ஸ் டு டூ அ குட் ட்ரேட். ரியலி சீரியஸாக ட்ரேடிங்கை ப்ரொஃபஷனாக லைக் பண்ணுறவங்க இதில் லைக் பண்ணி வைங்க. ஒரு மானிட்டைசேஷனுக்காக இல்லை. ஒன்ஸ் நம்மளுக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்துச்சுன்னா மேபி வி வில் கான்சன்ட்ரேட் ஆன் ட்ரேடிங். யூடியூப் அதை பற்றி கவலைப்பட. ஒரு 500 பேர் இருந்தால் தான் அதில் ட்ரேட் பண்ணும் போது நல்லாயிருக்கும் பார்க்கும். ஏன்னா ஒரு 20-30 பேர்னும் போது சீரியஸ் ட்ரேட் எவ்வளோ பேர் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. கம்மி வால்யூம் ஆளுங்களா இருந்தால். ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்கும் போது அட்லீஸ்ட் ஒரு 100 to 200 மெம்பர்ஸ் வில் சீரியஸ்லி ட்ரேக் திஸ் அஸ் அ ட்ரேட். சில பேர் காசு கம்மியாக வச்சுட்டு இருப்பாங்க. 10,000 ட்ரேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. சில பேர் 1 lakh வச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் 60,000 வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ வி வாண்ட் ஆல் டைப் ஆஃப் பீப்புள் டு கம் இன் டு திஸ். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 500 to 600 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா தென் வி வில் ஹேவ் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன்னா ஒரு சின்ன 5,000 10,000 வச்சுட்டு டெய்லி எடுக்கணும்னா அது ப்ரோக்கரேஜ்லேயே போயிடும். அதனால் அட்லீஸ்ட் ஒரு 3 லாட் 4 லாட்னா எடுத்து ட்ரேட் ஆகணும். இன்றைக்கி கொஞ்சம் ப்ரீமியம் ஜாஸ்தி ரேட் ஆகிட்டு இருக்குது. நேற்று 140 கிட்ட இருந்துச்சு ப்ரீமியம். ஒரு ட்ரேசல் இருக்கும். எக்ஸிட் ஆக வேணாம். ஒரு ட்ரேசல் இருக்குது. மேலே போவோம். 51,700 புட். இன்னும் கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஸ்பாட் சைடு வந்து 51,661 தொடும் போது நம்ம புட் சைடில் எக்ஸிட் ஆகிட்டு இருப்போம். ஸோ வில் லைக் அ ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு க்ளீனாக நம்ம ட்ரேடை க்ளீனாக எக்ஸிக்யூட் எவ்வளோ வந்துடுச்சு. ஒரு 46க்கு மேலே போயிட்டு இருக்குது இப்போதைக்கு. நம்ம டார்கெட்டுக்கு மேலே 66 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போகுது. யூஸ்வலி டெய்லி வி டார்கெட் ஃபார் 40 பாயிண்ட்ஸ். சப்போஸ் 40 கிடைக்கலனா யூஸ்வலி 20 ரெண்டு வாட்டி கூட ட்ரேட் பண்ணுவோம். இப்போ 10:30க்குள்ளேயே நம்ம முடிக்கிறோம் ட்ரேடை டெய்லி. அதுவும் டார்கெட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி டூ டெய்லி. 10:30க்குள்ளேயே முடிச்சிடுவோம். எஸ், ஸ்பாட் சைடு வருது. இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்குது. Yes, target reach ஆயிடுச்சுன்னா immediately we will exit. Yes, exit. Thanks for joining.